டப்பாவை ஊட்டி விட்டாங்க. இந்த டப்பாவை அதாவது நான் வந்துட்டு போன அடையாளம். அம்மா வந்துட்டு போச்சு அடையாளம். அம்மா அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சுதான் அன்னைக்கு இப்படி பண்ணிருச்சுன்னு ஒரு அடையாளம். ஆனா நம்ம சேனலை காப்பாத்தினதே இந்த முட்டை தான். ஆனா எல்லாரும் என்னை பிடிச்சி கழுவி திரிச்சிட்டு இருக்கீங்க. கருவாடு வந்துடும். மார்க் வச்சுக்கோங்க. 2 கொதி தான். 2-3 கொதி. 3 கொதி. 3 கொதி. அப்ப 4 இல்ல 2 3ன்னு 5 கொதி. என்னது இது? போகடா நீங்களும் உங்க சமையல் நான் போறேன்டா. இல்ல இல்ல மண்பாத்திரத்துலதான் நம்ம குழம்பு எல்லாம் செஞ்சோம்னா அந்த காலத்துல. இன்னைக்கெல்லாம் பார்த்தா வெரைட்டியா வருது. வெரைட்டியா வியாதி வருது. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வந்து நான் தேடவே வேண்டாம், இங்கே எல்லாம் வருது. அதனால நான் வந்து என்னோட பார்ட்னரா சேர்த்துக்க போறேன் இங்க வீட்டுக்கு. ஹாய் மக்களே. ஸோ டெய்லி வாக் சீரீஸில் வந்து இன்னைக்கு எபிசோட் நம்பர் 3ல இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன சமையல் அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ண போறேன். ஸோ வீடியோ முழுசா பாருங்க. ஸோ இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு. கருவாட்டை காணோம். கருவாடு அங்க இருக்குது. என்ன அவங்க வாட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணீங்க, என்ன போட்டீங்க சொல்லணும் இல்ல? வெங்காயம் போட்டிருக்கேன். வடச்சட்டியில வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வணக்கிட்டு. சட்டி சூடாயிருச்சா? ஓ ஓகே. 2 வெந்தயம் போடணும். 2 வெந்தயம் போடுங்க. 2 வெந்தயம் போட்டிருக்கீங்களா? 2 வெந்தயம் சொல்லி ஏகப்பட்ட வெந்தயம் இருக்கு. நாங்க எண்ணி போடல, நாங்க பெரிய மனசை போட்டோம். அப்ப பாக்குறவங்களும் 2 வெந்தயம் போட்டா போதுமா? இல்ல சொல்றதா 2 வெந்தயம் போடுறதுலாம் நிறைய. ஓகே. என்ன ஸ்டவ் கம்மியா இருக்கு? அதத்தான் நான் கேட்டேன். தெய்வங்களா மண்பானை ஃபர்ஸ்ட் சூடாகணும், அதுக்கப்புறம் அப்படியா? இப்படி உடச்சிட்டே உண்மைய. சரி, ஏதாவது ஒண்ணு சொல்லலாம். மண்பானை ஜார் எடுத்து ஹீட் ஆயிடுச்சு. மண்பானையில நாங்க வந்து மீன் குழம்பு பண்ணுமே, அத மறந்துட்டியா? என்ன எல்லாம் தெறிக்க விட்டுட்டு இருக்கீங்க வெளிய? அது தெரிஞ்சு வேலை செய்யறப்ப இதெல்லாம் சகஜமாப்பா, இதெல்லாம் பார்க்க கூடாது. ஓகே. செஞ்சுட்டே இருக்கிறப்ப ஒவ்வொன்றும் விழுகுவோம், எடுத்து போடுவோம். அதெல்லாம் நீங்க சாப்பிடணும் அட்ஜஸ்ட் பண்ணி. கழுவி சாப்பிட்டு செய்யறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியம். என்ன சொல்றீங்க? அப்ப நானும் தான் சமைச்சிருக்கேன். சுத்தமா செய்வோம், அதெல்லாம் நாங்க சுத்தமா செய்வோம். 1-2 விழுகு அதை எடுத்து போட்டுருவோம். தேங்காய் போடுறோம். தேங்காய் கொஞ்சம் தான் போடணும். மிக்ஸி தேங்காய் கொஞ்சம். என்ன அளவு? சும்மா ஒரு சின்ன டவரால. சின்ன டவரா? நான் ஆல்ரெடி ஒருத்தங்க வந்து உப்புக்கு வந்து தேவையான அளவு தேவையான அளவுன்னு எங்களுக்கு தெரியும் இல்லை, எவ்வளோன்னு சொல்லணும் இல்லை. ஒரு கை தேங்காய் இவ்வளவுக்கு. அப்புறம் மிளகாத்தூள், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனு. அப்புறம் மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் போட்ட போதும். 1.5 ஸ்பூன் சொல்லி 2 ஸ்பூன் போடுறீங்க. தெய்வம். சரி, குட்டியா இருக்கண்ணே. என் மருமக வந்து எப்படி சொல்லி இதை விட்டு கொடுக்காத உள்ள. அப்புறம் நான் அங்க அரைச்ச மசால் தூள். இது டேஸ்டா இருக்கும். குழம்பு மிளகாத்தூள். இது வந்து நீங்க எந்த குழம்புக்கு வேணாலும் போட்டா டேஸ்டா இருக்கும். இந்த மசாலா சேவ் பண்ணுங்க. அப்புறம் வெங்காயத்தை அப்படி எடுத்து போடுங்க. குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம கடையில வாங்குறது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அதுவும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு டேஸ்ட். நாங்க காரம் கம்மியா போட்டுக்குவோம், அதனால கொஞ்சம் வரமிளகாத்தூள் போட்டுக்குவோம். மஞ்சத்தூள் இத்துணுண்டா கொஞ்சோண்டு. விழுகவே இல்லை, விழுந்துருச்சா? பண்றீங்க. இது வெங்காயம் தேங்காய் மசாலா எல்லாம் போட்டு
அரைச்சிக்கிறது. அந்த மசால் கூட வந்து வெங்காயம் பூண்டு கருகாப்பிலை எல்லாம் போட்டு வணக்கி வெந்தயம் போட்டு வணக்கி இந்த அரைச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓகே. தண்ணியில ஊற்ற வேண்டாமா? இல்லம்மா கொஞ்சம் அரைச்சிட்டோம்மா. தண்ணியில ஊற்ற வேண்டாமா? அரைக்க தண்ணி ஊற்றுவோம், அப்புறம் தான் நாங்கள் செய்வோம். மசால் ரெடி. மசாலா ஒரு வேளை ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இனி மறுபடியும் நாங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணுறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்க வந்து லைட்டர் பறக்க விடலாமா? அறுத்து வச்சு என் மருமக அறுத்து கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே. என்னென்ன போட்டிருக்கீங்க? கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டிருக்கா. அப்புறம் தக்காளி போட்டுட்டு தண்ணி எடுத்துங்க. தண்ணி கொஞ்சம் மசாலா ஊற்றணும். ஸோ இப்போ அரைச்சி வச்ச மசாலா வந்து ஊற்றின மசாலா ஊற்றிட்டு இன்னி கொஞ்சம் ஊற்றணும் தண்ணி. சூப்பராக இருக்குங்கிறது சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஆனால் உண்மையாலுமே நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து நீங்கள் செஞ்சதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். எங்கள் அம்மா செய்யறதுனால சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் லாஸ்ட். அது நான் எல்லா வீட்லையும் சொல்லியிருக்கேனே. அப்புறம் எல்லாரும் என்ன ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா கிட்டாங்கன்னா. உப்பு கொஞ்சமா இது எனக்கு புரியலையே. சரி நான் ஸ்பூன்ல போட்டுறேன், ஏன்னா உங்களுக்கு தெரியாது. எனக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் சொல்லி ஃபர்ஸ்ட் 1/2 ஸ்பூன் போடுறீங்க. ஃபர்ஸ்ட் 1 போட்டுட்டேன், ரெண்டாவது 1/2 ஸ்பூன். எனக்கு புரியலையே. ஏன்னா எனக்கு வந்து நான் கை பக்குவத்திலேயே செய்வேன். அந்த உப்பு எனக்கு எல்லாம் கையில எடுத்து போடுவாங்க. கையிலேயே வீடியோக்காக பறக்க விட்டாங்க. இன்னொன்னு இப்போ ஒன்று பறக்க விட்டுட்டேன், ஆனாலும் கண்டுக்க கூடாது. இதெல்லாம் நான் சமைக்கும் போது இதெல்லாம் வெளியே தெரியுதுன்னு சொன்னீங்கல்ல, எங்கிட்ட வந்து சிக்கன். அதுதான் இதெல்லாம் சீக்ரெட்மா. இதை எல்லாமா கண்டுபிடிக்கிறது. தொடச்சிட்டு மட்டும் அப்பவே நாங்களும் அப்பவே சுத்தம் பண்ணி வச்சிருவோம். இந்த டைலாக் எங்கே கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஹைஜீனிக்கா நாங்கள் சமைப்போம் யாரோ சொன்னாங்க. சொல்றதையா இந்தம்மா உப்பு பாரியா. குழம்பு வெந்ததுக்கு அப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவோம். நல்லா குழம்பு நல்லா வெந்து வர்றப்போ கருவாட்டை போடுவோம். கருவாடு கழுவி வச்சிருக்கேன். கருவாடெல்லாம் கழுவி ரெடியா வச்சிருக்கிறேன் நாங்க எல்லாம். வேலை மிச்சம். வீடியோ வந்து ஆல்ரெடி லென்த்தா போயிட்டு இருக்கு, நிறைய பேர் சொன்னாங்க. இந்த மாதிரி ஹீட்டுக்கு படுதுமா உருகுது. இன்னைக்கு வீடியோ சமையலும் பேர்ல டப்பாவை உருக்கி விட்டாங்க. இந்த டப்பாவை அதாவது நான் வந்துட்டு போன அடையாளம். அம்மா வந்துட்டு போச்சு அடையாளம். அம்மா அன்னைக்கு கருவாட்டு குழம்பு வச்சுது, அன்னைக்கு இப்படி பண்ணிடுச்சுன்னு ஒரு அடையாளம். இது தேவையா இந்த அடையாளம்? இப்ப நான் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போதுமா. அப்புறம் கடுகு கொஞ்சம் எண்ணெயும் சொல்லி ஆயில் கடுகு, அப்புறம் வெந்தயம் கொஞ்சம். கடுகு வெந்தயம் அப்புறம் சின்ன வெங்காயம் கருகாப்பிலை போட்டு வணக்கி. கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருகாப்பிலை போட்டுருமா. பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு குழம்புல ஊத்திட்டு இறக்கிற வேண்டியது, அவ்வளவுதான். ஓ பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு. ஆனா என்ன வீடியோ கொஞ்சம் சாப்பிடுறவங்க இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருக்கு. கருவாட்டு குழம்பு அவ்வளவு டேஸ்ட். கருவாட்டு குழம்பு வந்து சூடு பண்ணி சுண்டி வச்சு 2-3 நாளைக்கு கூட நல்லா இருக்கு குழம்பு. அந்த குழம்பு வந்து இன்னும் டேஸ்டா இருக்கும். தாளிச்சு வந்து கொட்டியாச்சு. ஆமா அவங்க வாட்டுக்கு சட்டையை காமிச்சு மறைச்சு விட்டுறாங்க. இந்த பக்கம் காமிச்சாலும் நீ குழம்பு அப்படியே அரைக்கிற வேண்டியது முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக கருவாட்டு குழம்பு. நான் ஹெல்ப் பண்ணுமா? ஆமாம்மா குழம்பு தொலாவுமா. அதுதான் ஹெல்ப். குழம்பு தொலா வருதா? அதுதான் ஹெல்ப். குழம்புக்குள்ள என்ன தொலா இருக்கு? ஒண்ணு தொலாவ வேண்டாம், கரண்டி விட்டு தொலாவனா போகுது. என்ன இருக்குது தொலா இருக்கு? ஓ இது வந்து இது பண்ணணுமா? கிளறி விடணும்.
கிளறதுதான் தொலா வருது. ஸோ முடியல எப்பா இவங்க பேசுற ஒவ்வொரு தமிழும் மலர்ந்துருச்சு. நீ என் புள்ள தானே சொன்னீங்க. ஆமா இந்த மாதிரி என்ன விழா இப்படி சொல்ற? திரும்புன்னு சொல்றது எப்படி சொல்லுவாங்க? திரும்பு 3 பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. திருப்பு. யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்றீங்களா? எனக்கு பெத்தவங்களும் சப்போர்ட் இல்ல, கட்டணும் சப்போர்ட் இல்ல. என்ன சொல்றது இதுக்கு? சரி, என்னை வந்து நிறைய பேர் செஃப்னு கேக்குறாங்க. ஆமா, பயங்கரமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். செஃப் எல்லாம் கிடையாது. செஃப் வந்து அசோக்கு செய்யற அத்தனை வெரைட்டிக்கு நான் அடிமை. அவன் வந்து செஃப் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் இவங்க தான். ஏன்னா வந்து நான் செய்யற சமையல்ல இவங்ககிட்ட கேட்டு கேட்டு பண்ணதுதான். இருந்தாலும் இந்த பெங்களூர்ல இருக்கும்போது வந்து நம்மளுடைய காசு வந்து பற்றாக்குறை காரணமாக சமைக்க கத்துக்கும் போது ஆனா சூப்பரா செய்வோம். எது செஞ்சாலுமே சட்னி அரைச்சாலும் சூப்பரா இருக்கும். அதுல பியூலா எங்க மருமகளும் என் பையனும் சேர்ந்து ஒரு குழம்பு வைப்பாப்ல, அந்த மீன் குழம்புல. அது என்னென்னமோ மசால் போடுவாங்க, சூப்பரா இருக்கு 2 பேரும் செய்யறது. மீன் குழம்பா? ஆமா, முந்தானேத்து நான் சாப்பிட்டது மீன் குழம்பு. அதுதான், அது வந்து என்னன்னா இந்த சட்டில பண்றது, அதனால அந்த டேஸ்ட். எங்க அம்மாவுக்கு வந்து நான் ரீசெண்டா செஞ்சது ரொம்ப ஃபேவரட்டா பிடிச்சது வந்து அந்த ஒரு அடை செஞ்சேன். ஆமா, அப்புறம் ஒரு பன்னு வாங்கிட்டு வந்து அந்த பண்ணுல சும்மா நம்ம பண்ண சாப்பிடுவோம். ஆனா அசோக் அது வித்தியாசமா செஞ்சாப்புல, முட்டை வச்சு அதோட வெரைட்டியா வச்சு. ஆனா நம்ம சேனலை காப்பாத்தினதே இந்த முட்டை தான். ஆனா எல்லாரும் என்னை பிடிச்சி கழுவி திரிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுடைய முட்டை தான் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, அருமையா இருந்துச்சு. முட்டையில நிறைய இருக்கு, ஆனா போடுறதுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அப்புறம் திட்டுறீங்க. சிக்கனை இப்ப என்ன ஊத்துறீங்க நீங்க? பாட்டுக்கு பண்றீங்க. புளி ஊத்துறேன் கொஞ்சம். இப்போ குழம்புல வந்து கொஞ்சம் காயெல்லாம் வெந்துருச்சு. வெந்தோடனே கொஞ்சம் புளி கரைச்சு ஊத்துறேன். ஏன்னா நாம வந்து புளி முன்னாடி ஊத்திட்டோம்னா காய் வேகாது. அதனால நம்ம முன்னாடி ஊத்தக்கூடாது, 2வது தான் ஊத்தணும். இப்போ காய் பகுதி வந்ததுக்கு அப்புறம் புளி ஊத்திட்டோம்னா அப்படியே காய் அப்படியே நிறைந்து விட்டு. இப்ப இது வந்து நல்லா கொதிச்சு ஒரு அளவுக்கு சுண்ட வரப்போ தண்ணியாட்டு இருந்தா சூப்பரா இருக்கும், கெட்டியா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஆனா நாங்க ஒரு அளவுக்கு தான். மீடியமா இருந்தா அதை விட சூப்பரா இருக்கும். நாங்க எப்படி வேணாலும் சொல்லுவோம், கண்டுக்கப்படாது. சரி, ரைட்டு. அப்போ இது கருவாடு மறந்துட்டீங்க. கருவாடு வந்து எல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் வேகணும். ஏன்னா கருவாடு வந்து மசாலா எல்லாமே மசால் பூரா வெந்து நல்லா கொதி வந்து நல்லா குழம்பு காய் ஊற வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கருவாட்டை போட்டு ஒரு 2 கொதி 2-3 கொதியிலே கருவாடு வெந்துடும். மார்க் வச்சுக்கோங்க, 2 கொதி தான். 2-3 கொதி 3 கொதி 3 கொதி அப்ப 4 இல்ல 2-3ன்னு 5 கொதி. என்னது இது? போகடா நீங்களும் சமையல், நான் போறேன்டா. இல்ல ஏன்னா இது வந்து மண் சட்டியா இருக்கறனால டொப்பு டொப்புன்னு அடிச்சோம்னா உடஞ்சு ஓட்டையாயிரும். அதனால அழுங்காம தான் நம்ம செய்யணும். நாளெல்லாம் போட்டு. ஏன்னா வடச்சட்டி வந்து நல்ல வேலை சொன்னீங்க, இல்லைன்னா நான் வந்து வீடியோல வந்து டொம்முன்னு வைப்பேன் கீழே. மண் சட்டியா இருக்கறனால பக்குவமா நம்ம குழம்பு வந்து தாளிச்சு இதெல்லாம் செய்யணும். ஏன்னா ஒரு டப்புன்னு அடிச்சாலே குழம்பெல்லாம் உள்ள போயிடும். நிஜமாவா? பின்ன 150 ரூபான்னு சொன்னாங்க. அந்த என்ன செஞ்சாலுமே மண் சட்டி தான். ஆனா இதுதான் வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்து, எந்த வியாதியும் வராது. ஆரோக்கியமே மண்சட்டி. இந்த மண்பானையில தண்ணி ஊற்றி வைக்கிறது, மண்பானையில சாப்பாடு ஆக்குறது, மண் பாத்திரத்துலதான் நம்ம குழம்பு எல்லாம் செஞ்சோம்னா அந்த காலத்துல. இன்னைக்கெல்லாம் பார்த்தா வெரைட்டியா வருது, வெரைட்டியா வியாதி வருது. எனக்கு தெரிஞ்சு கண்டென்ட் வந்து நான் தேடவே வேண்டாம், இங்கே எல்லாம் வருது. அதனால நான் வந்து என்னோட பார்ட்னரா சேர்த்துக்க போறேன் இங்க. ப்ரொமோஷன் எப்படி? நம்ம 2 ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா? சரி, ரைட்டு. சீக்கிரம் வேக குழம்பு, எங்களுக்கு டைம் வேற ஆச்சு. ஆமா, குட்டிக்கு வேற பசி ஆயிரும். ஆமா, இன்னும் சிறு தினங்களிலே பிறக்க உள்ள என்னுடைய குழந்தை டிசம்பர் மாசம் எங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்ட் வரப்போகுது. ஆனா இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சு கரெக்டா நம்ம டிசம்பர் 17 தான் ஆரம்பிச்சது. ஸோ இந்த 17 வந்துச்சுன்னா 1 இயர். 17க்கு முன்னாடியே உன்னோட குட்டி பாப்பா வந்துருவா. ஆமா, ஆனா அந்த குட்டி வந்து அதாவது என்னன்னா குழந்தை வருது அப்படின்ட்டு அந்த இதுல பாக்கும்போது அன்னையில இருந்து நான் பாசிட்டிவா தான் நடந்துட்டு இருக்கு. சேனல் வந்து ஆயிடுச்சு. அப்புறம் அன்னைக்குதான் வந்து மில்லியன்ல வியூஸ் போக ஆரம்பிக்குது. ஸோ வந்து
எல்லாமே ஒரு gift தான் இல்லைங்களா? gift தான் வரப்போகுது. அந்த gift தான். அதனாலதான் உங்களுக்கு gift-ஆவே எல்லாம் கிடைக்குது. இன்னும் நான் சின்ன பையனா? அப்படியே நம்ம அம்மா நான் சின்ன பையனா? இனி நான் சின்ன பையனா? கமெண்ட் பண்ணுங்க. குட்டி செஃப் வருமா, குட்டி ஸ்வீட்டி வருமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஆமா ஆமா, அழகான பொம்மை குட்டி வரப்போகுது. ஒரு படியாக வந்துட்டு சும்மா என்னப்பா சும்மா செல்ல எடுத்துக்கிட்டே இருக்கீங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல போயிடுச்சு. ஆமா, குட்டி செஃப் வந்துட்டு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு எல்லாத்தையும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லப்பா நீ என்ன லைட்டர் தானே பறக்க விடுற, நான் எல்லாத்தையும் பறக்க விடுறேன் அப்படின்னு. ஆமா, லைட்டை மட்டும்தான் அசோக் பறக்க விடுவாப்ல. ஆனா நான் வீட்டையே பறக்கடிக்கிறேன். நான் எல்லாமே பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன். தட்டு பறக்கடிக்கும். கூடிய சீக்கிரத்தை எல்லாத்தையும் நீங்க பாப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஒரு வழியாக வந்து கருவாட்டு குழம்பு வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். எப்படின்னு ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக சொல்கிறேன். கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. அண்ட் எப்படி இருந்துச்சுங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.